வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட விடுமுறைக்கு பிறகு இப்போதுதான் பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளி கல்லூரிகள் திறந்து செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன. படிப்படியாக மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இயற்கை பேரிடர்கள் ஏற்படுத்திய, மனிதர்கள் ஏற்படுத்திய, செயற்கை பேரிடர்கள் ஏற்படுத்திய இந்த பெரும் விளைவுகளுக்கும் அழிவுகளுக்கும் பிறகு இந்த அழிவில் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல்வேறு விதங்களிலும் அவர்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு விஷயத்தை நாம் இங்கே மறந்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக அரையாண்டு தேர்வுகளுக்கு முன்பாக இப்படி பள்ளிகள் மூடி கிடந்தது என்பது மாணவர்களிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்வுகள் தொடர்பாகவும் பொதுத் தேர்வுகள் தொடர்பாகவும் பெருமளவிற்கு குழப்பங்கள் இங்கு நீடித்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இந்த இழந்த வகுப்புகளை, அதாவது இந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பள்ளிகள் நடைபெறாதை எப்படி சரி கட்டுவது என்கிற ஒரு பெரிய அளவிற்கான விவாதங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பொதுவாக பல தனியார் கல்வி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் நடத்தாமல் இந்த ஒரு மாதத்தில் விடுமுறை விட்ட இந்த பாடங்களை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். துடியாக துடிப்பதை அவர்கள் பல்வேறு ஊடகங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்களிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்த விஷயத்தில் நீங்கள் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று கேட்டால், இந்த பள்ளிகள் திறந்த பிறகு நாங்கள் அதிகப்படியான நேரம் வகுப்புகளை நடத்துவோம், அதாவது இரவு 7 மணி 8 மணி வரைக்கும் கூட வகுப்புகளை நடத்துவோம் என்பது அவர்களுடைய ஒரு செய்தி. அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி கருத்து என்பது சனி ஞாயிறு தினங்களில் கூட நாங்கள் வகுப்புகளை நடத்துவோம் என்பதாகும். இது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு யோசனை என்பது எல்லா விதத்திலும் தவறானது மட்டுமல்ல, மாணவர்களை மேலும் இன்னலுக்கு ஆளாக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் பல பகுதிகளில், வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாணவர்கள் உளவியல் ரீதியாகவே பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பலர் தங்களுடைய வீடுகளை விட்டு அகதிகளைப் போல பல இடங்களில் தங்கியிருந்த ஒரு அவல நிலையையும் நாம் பார்த்தோம். நிறைய மாணவர்களுடைய பாட புத்தகங்கள் அடித்து செல்லப்பட்டு விட்டன. நிறைய புத்தகங்கள் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். பல லட்சம் புத்தகங்கள் அப்படி வீணாகிவிட்டன. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கான கல்விச் சூழலை மீட்டுக் கொடுப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம். அந்த அளவில் தான் தேர்வுகளை தள்ளி வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிற போது அரையாண்டு தேர்வுகளை நடத்த வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியே எழுகிறது. அந்த அளவிற்கு நிலைமை என்பது மிகவும் மோசமாக, சிக்கலாக இருக்கிறது. குறிப்பாக வெள்ளம் பாதித்த பல மாவட்டங்களில் மாணவர்கள் படிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிறப்பு வகுப்புகள் என்று சொல்லி அவர்களை இக்கட்டில் ஆழ்த்துவதன் மூலமாக அவர்களை பெரிய அளவிற்கு உளவியல் ரீதியாக சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு உதாரணத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 4 நாட்கள் பட்டினி கிடக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். 5வது நாள் உங்களுக்கு உணவு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிற போது நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியுமே தவிர, நீங்கள் 4 நாட்கள் சாப்பிடவில்லை என்பதற்காக அந்த 4 நாட்களினுடைய உணவையும் நீங்கள் சேர்த்து வைத்து 5வது நாள் நீங்கள் சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட்டால் என்னவாகும்? அது உண்மையில் அதுதான் இந்த கல்விக்கும் பொருந்தும். ஏனென்றால் ஒரு மாணவரால் இவ்வளவு தூரம்தான் ஒரு நாளைக்கு படிக்க முடியும், விஷயங்களை கிரகிக்க முடியும் என்பது ஒரு யதார்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களை இழந்த வகுப்புகளை சிறப்பு வகுப்புகளின் மூலமாக அவர்களிடம் இந்த பாடத்தை திணித்து விடலாம் அல்லது அவர்களுடைய மனதிற்குள் அதை செலுத்தி விடலாம் என்று நினைப்பது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். கல்வியை அப்படி திணிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடாக இருக்கவே முடியாது. அதற்கு மாறாக நாம் பாடத்திட்டங்களை குறைத்து விடுவது நல்லது. அதன் காரணமாக எந்த இழப்பும் மாணவர்களுக்கு ஏற்பட போவதில்லை. ஆனால் நிறைய பெற்றோர்களே என்ன நினைக்கிறார்கள் என்றால், பாடத்திட்டங்களை குறைப்பதன் வாயிலாக ஏதோ அவர்களுடைய கல்வித்தரம் குறைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக ஒருவருடைய அறிவுத்திறனோ செயல்திறனோ அவர் எடுக்கிற மதிப்பெண்களின் அடிப்படையில் இல்லை, அவர் இந்த பள்ளியில் என்ன பாடங்களை படிக்கிறார் என்கிற அடிப்படையில் அல்ல என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட 2-3 பாடங்களை விட்டு விடுவதனால் எந்த விதமான இழப்பும் ஏற்பட போவதில்லை. அதன் அடிப்பில் வைக்கக்கூடிய தேர்வுகளையும் கூட நாம் கைவிடுவதில் எந்த தவறும் கிடையாது. அதற்கு பதிலாக இந்த எதிர்பாராத சூழலில் மாணவர்களுடைய இந்த இக்கட்டான மனநிலையை கணக்கில் கொண்டு நீங்கள் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை அவர்கள் மனச்சுமை இல்லாமல், மிகப்பெரிய அளவிற்கு மன நெருக்கடி இல்லாமல் எதிர்கொள்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவது மிக மிக முக்கியம். ஆனால் பல சமயங்களில் பெற்றோர்களுடைய மனநிலையே இதற்கு
எதிராக இருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களே பள்ளி நிர்வாகத்திடம் தங்களுடைய குழந்தைகளினுடைய நடத்தாமல் விட்ட பாடப்பகுதிகளை எல்லாம் எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளையும் கூட அவர்கள் நிர்பந்தங்களையும் கூட வழங்குகிறார்கள் என்று சில கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். இது பெற்றோர்களுடைய ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்பதை நான் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால் கல்வியை திணிக்க முடியாது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் அப்படி திணிப்பது என்பது குழந்தைகளுடைய கற்கும் திறனையே பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை இங்கே நான் அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இதில் நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், நாங்கள் கண்டிப்பாக தேர்வுகளை நடத்தியே தீர்வோம். அதாவது இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் IAS IPS போன்ற தேர்வுகளை கூட, அந்த பொதுப்படை துறைக்கான அந்த தேர்வுகளை கூட தள்ளி வைக்க முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதாவது வெள்ளம் பாதிக்காத நார்மலான ஒரு சூழலில் இருந்த ஒருவரும் இதுபோன்ற பாதிக்கப்பட்ட சூழலில் இருந்த ஒருவரும் ஒன்றாக போட்டியிட வேண்டும் என்று சொல்வதே கல்வி சமநிலையை பாதிக்கக்கூடிய ஒன்றாகும். இந்த கல்வி சமநிலை என்பது என்ன? அதாவது எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட விதமான வாய்ப்புகளுடனும் குறிப்பிட்ட விதமான சூழலுடனும் இருந்து எழுதுகிற போது தான் அதை போட்டித் தேர்வு என்று அழைக்க முடியும். மாறாக தங்களுடைய வாழ்வே ஒட்டுமொத்தமாக ஒரு 2 மாத காலத்திற்கு மேலாக சீர்குலைந்து போய்விட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் மற்றவர்களோடு போட்டியிடுவது என்பது இவர்களுடைய நியாயமான ஒரு கல்வி வாய்ப்பை, கல்வி உரிமையை மறுக்கிற ஒன்றாகும். அதன் அடிப்படையில் தான் இந்த கல்வி சமநிலையை பேண வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லா விதமான தேர்வுகளையும் ஒத்திவைப்பது மட்டுமல்ல, பாடத்திட்டத்தினுடைய அளவை குறைத்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் கற்காமல் விடப்பட்ட காலத்தை ஒரு கருணைக்குரிய காலமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த பாடத்திட்டத்தையும் தேர்வுகளையும் மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் கல்வி அமைப்பு என்பது மாற்றவே முடியாத இறுக்கமானது ஒரு இரும்பு கோட்டை அல்ல. மாறாக கல்வி என்பது மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கான, மன வளர்ச்சிக்கான ஒன்று, அவருடைய சிந்தனை திறனுக்கான ஒன்று என்கிற அடிப்படையில் நாம் பார்க்கிற போது இதை ஒரு இழப்பாக கருத வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் சமமான கல்வியும் ஒரு விதத்தில் நீதிமிக்க கல்வியும் தான் மனிதர்களிடையே உண்மையான ஒரு அறிவையும் சிந்தனையையும் விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் நாம் பார்க்கிற போது கல்வியை நிர்பந்திப்பது இயற்கை பேரிடர் காரணமாகவோ வேறு சூழல் காரணமாகவோ மாணவர்களுடைய கல்வி தடைப்பட்டால் அதை நாம் உரிய விதத்தில் கையாளுவது என்பது மிக மிக முக்கியம். தவறான அணுகுமுறைகளின் மூலமாக ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கக்கூடிய மாணவர்களை மேலும் நெருக்கடிக்கு ஆளாக்குவது மட்டுமல்ல, அவர்களுடைய நியாயமான கல்வி உரிமைகளை நாம் மறுக்கக்கூடாது என்பதையும் இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கல்வி என்பது உண்மையில் வாழ்வினுடைய ஒரு திறவுகோலை தவிர அது ஒரு சிறைக்கூடம் அல்ல, அது ஒரு நிர்பந்தம் அல்ல, அது ஒரு தண்டனை அல்ல என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் கல்வி குறித்த இந்த நம்முடைய பார்வையில் நாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், தேர்வுகள் லகுவாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நான் இங்கே முன்வைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.